நான் நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்தபோது என்னை முதலில் காங்கிரசின் தேசிய தலைவராக்கியது நீங்கள்தான். இன்று நான் தனியாக வாழ்கிறேன். உனக்கு நான் வேண்டாம். நான் என்ன பண்ணிட்டேன்? நாம் அனைவரும் நம் சொந்த ஆன்மாவின் குரலை கேட்க வேண்டும். அவ்வளவுதான். அப்பா, நீங்க காட்டின பாதையில இருந்து நான் விலக முயற்சிப்பேன்னு நினைக்கிறீங்களா? அதனால்தான் நான் ராஜினாமா செய்ய சொல்கிறீர்களா? நீங்கள் இன்னும் கட்சியின் விதிகளை பின்பற்றுவதில் உறுதியாக இருந்தால். மற்றும் அகிம்சை மக்கள். எனவே காங்கிரஸ் உங்களுடன் இணைந்து பணியாற்ற முடியும். ஒரு காலத்தில் அகிம்சை ஒரு நல்ல ஆயுதமாக இருந்தது. நான் ஒப்புக்கொள்கிறேன் பாபு, ஆனால் அவர் எப்போதும் அமைதியாக இருந்தார். இன்று உலகம் முழுவதும் போர் மணிகள் ஒலிக்கும் போது அகிம்சையின் புல்லாங்குழலை யார் கேட்பார்கள்? அப்பா, மன்னிக்கவும் சுபாஷ். ஆனால் இதுபோன்ற விஷயங்களால் உங்கள் மீது தடை விதித்த காங்கிரஸை நான் ஆதரிக்க வேண்டியிருக்கும். ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்க கிடைத்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் இப்படி ஒரு வாய்ப்பு மீண்டும் வந்திருக்காது என்று நீங்கள் நினைக்கவில்லையா? அது தவறு. எதிரியை அவன் துயரத்தில் அடக்குவது தவறு. இதை எங்களிடம் கொடுங்கள், பிறகு நாங்கள் எங்கள் தாயகத்திற்காக போராடுவோம். முதல் உலகப் போரிலும் நாங்கள் அவர்களுக்கு உதவினோம். அதற்கு ஈடாக நமக்கு என்ன கிடைத்தது பாபு? பிசின் பூசப்பட்ட தோட்டம். இந்த முறையும் நாம் பிடிபட்டால் பாபு, விலங்குகள் மிகவும் இறுக்கமாக அருந்துவிடும். நாம் பல நூற்றாண்டுகளாக அடிமைகளாகவே இருப்போம். இது சும்மா உட்கார வேண்டிய நேரமில்லை நீங்க. அதனால நான் 80 ரூபாய்க்கு மேல்முறையீடு பண்ணேன். அது யாருடையது? பாபுவால் ஜான்பத்தை மட்டும் வெறித்து பார்க்க முடியாது. அவருக்கு எதுவும் ஆகாது. சரி, அதுதான் உனக்கு வேண்டுமென்றால். எனவே நாம் தனித்தனியாக செல்ல வேண்டும். இப்போது ஏன் இதைச் சொல்கிறீர்கள்? நமது இலக்கு ஒன்றல்லவா? என்னை இப்படி பிரிக்க முடியாது. என் அன்பே, அது ஒரு பூவை விட மென்மையானது, ஒரு கல்லை விட உறுதியானது. நீயும் என் கெட்டுப்போன மகன்தான் சுபாஷ். நான் இப்போது உன் பார்வையிலிருந்து மறைந்துவிட்டாலும் என் இதயத்தில் உன் மீதான அன்பு குறையவில்லை. நம் பாதைகள் பிரிந்திருந்தாலும். நீங்களே ஒரு முறை சொன்னீர்கள் மகாத்மாஜி, நீங்கள் தனியாக இருந்தால் சத்யா உங்களுடன் இருந்தால். எனவே முன்னேற பயப்பட வேண்டாம். உங்கள் முறைகளில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் உங்கள் சொந்த வழியில் இந்தியாவை நீங்கள் சமாதானப்படுத்த முடிந்தால் உங்கள் பசியை போக்க நான் முதலில் வருவேன். பிறகு என்னை ஆசீர்வதியுங்கள். என்னுடைய மார்க்கில் தள்ளுபடி கிடைக்கும்.